நடிக்க கூப்பிடும்போது என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? நாங்க வந்து பிரம்மாண்டமான ஒரு சீன் வச்சிருக்கோம் அமெரிக்கால, அங்க வாங்க நடிக்கலாம். சிங்கப்பூர்ல வச்சிருக்கோம், இங்க வாங்க நடிக்கலாம். கேமரா கால்ல இருந்து காட்டுவோம், இல்ல பின்னாடி முதுகுல இருந்து காட்டுவோம் சொல்லி வர மாட்டாங்க. கதை சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கதை சொல்லி அது பிடிச்சாதான் வருவாங்களே தவிர நாங்க வந்து உங்களை இப்படி காட்டுவோம் அப்படி காட்டுவோம் சீனு கேமரா அங்க வைப்போம் அதுக்காக வர மாட்டாங்க. கதை நல்லா இருந்தாதான் வருவாங்களே. கதை நல்லா இருந்தாதான் காட்சியே ஃபர்ஸ்ட் எடுபடுமே. காட்சிக்காக யாரும் கதையை பார்க்க மாட்டாங்க. கரெக்ட். ஆனா நீங்க சொல்றது அதே கதாநாயகியை நானும் நடிச்சிருக்கேன். இப்போ இருக்கிறத வந்து காலகட்டத்துல அந்த கதைக்கு நீங்க எங்கே ஷூட் பண்ணீங்க? சமீபத்துல வந்து வினய் தாண்டி வருவாயா நீங்க வந்து கோபிச்செட்டிப்பாளையத்து போய் ஷூட் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து டெஃபினட்டா ஓடி இருக்காது. அது கிராமத்துல 2 பேர் காதல் பண்றாங்கன்னு சொன்னாக்கா அது கோபிச்செட்டிப்பாளையத்துல தான் எடுத்துறோம். ரைட். பட் அந்த கதைக்கு ஏத்த மாதிரி அங்க போகணும். ரைட். அந்த படத்துல வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு படம் வந்து ஃபுல் படம் வந்து அமெரிக்கால ஷூட் பண்ண போறோம். ஓகே. அதுக்காக காட்சிகள் அமைஞ்சு அந்த யுஎஸ்லயே வந்து எந்த ஏரியாவுக்கு போனாதான் அந்த மாதிரி உங்களுக்கு காட்சிகள் வரும். அதே படத்துல வந்து ஒரு பாட்டு இருந்தது. அந்த பாட்டுக்கு வந்து மால்டா போய் லொகேஷன் ஹண்ட் பண்ணி, ஏன்னா அந்த அந்த டெப்த் தெரியணும். அந்த கேமராமேனோட நீங்க இன்டர்வியூ பாத்தீங்கன்னா அந்த கேமராமேனே சொல்லியிருக்காரு, மால்டால லொகேஷன் ஹண்ட் பண்ணும்போது அந்த சாங் கேட்கும் போது அது ஹாண்டிங் ஃபீலிங் வரணும். அதுக்காக ஜனங்க இருக்கக்கூடாது, வெறும் பில்டிங்ஸா இருக்கணும். அது ஒரு சின்ன சின்ன லேன்ஸ் இருக்கும் மால்டால. சோ அதுக்காக அங்க போய் ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த பிளாக் நீங்க ஆரம்பிக்கும் போது முதல் வரியா நீங்க சொன்னது அந்த கதைக்கு ஏற்ப அது அமெரிக்காவுக்கு போனாங்கன்னு. சோ கதைக்கு ஏற்பதான் போய் ஆகணும். கதைக்கு ஏற்காம வேண்டாம் தான். இல்ல, கதைக்கு ஏற்பனா இப்போ நீங்க ஒரு படம் ஆரம்பிக்குது, ஒரு டைரக்டர் வந்து ஆரம்பிக்கும் போது நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையம்ல ஷூட் பண்ண போறேங்கிறது கிடையாது. இப்போ நமக்கு நிறைய குற்றச்சாட்டுகள் என்ன வருதுன்னா, நீங்க போய் கதையே இல்லாம அமெரிக்கா போய் ஷூட் பண்றீங்க, கதை இல்லாம வெளிநாடு போய் ஷூட் பண்றீங்க. நீங்களே சொல்றீங்க ஒரு கதை சொல்லும் போது வந்து ஒரு தாய் கருவத்துல உருவாகின ஒரு குழந்தை. ஓகே. அந்த தாய் கரு சொல்றோம் நீங்க, அதுதான் கதை. அப்புறம் நீங்களே போய் சம்பந்தமே இல்லாம வெளிநாட்டுல போய் ஷூட் பண்றீங்க. சோ ஒரு டைரக்டர் பாயிண்ட், நாங்க இல்ல பண்றவங்கள நாங்க தப்பு சொல்றோம். பண்றவங்க நீங்க தப்பு சொல்றீங்க, நாங்களும் தப்பு சொல்றோம். அதுதான். பட் அட் தி சேம் டைம் ஒரு கதை பண்ணும்போது இந்த கதை எங்க பண்ணா அழகா எடுக்க முடியும். நீங்க பேசும்போது நீங்க அதிகமா யூஸ் பண்ண வார்த்தை கதை. கதை அந்த காட்சியில வந்து இந்த கதை நல்லா இருக்கு, கதைக்கு வந்து இந்த காட்சி நல்லா இருக்கு, கதைக்கு நல்ல காட்சி. நீங்க என்ன சொல்றீங்க? கதை இருந்தாதான் காட்சியே அங்க நல்லா இருக்கும் அப்படி சொல்றீங்க. அந்த ப்ளூ கலர்ஸ் ஆன்டி சொன்னாங்க, குழந்தைங்களை வந்து கூட்டிட்டு போகும்போது இந்த கதை வந்து நல்லா இருக்கும் வாமான்னு சொல்ல மாட்டாங்களா, பிரம்மாண்டமா இருக்கும் வாமான்னு சொல்லுவாங்களா? பிரம்மாண்டமான காதல் காட்சி இருக்கு, நம்ம போலாம் வாமான்னு குழந்தைய கூட்டிட்டு போவாங்களா? குடும்ப கதை இருக்கு வாமா பாக்கலாம் சொல்லி கூட்டிட்டு போவாங்களா? அவங்க சொல்றாங்க இப்ப அமெரிக்கால வந்து டூயட் பாடுறாங்க, அங்க பிரம்மாண்டமான சீன். இங்க கூட செட்டு போட்டு வந்து பாடுவாங்க ஆடுவாங்க, சீன்ஸ் கூட எடுப்பாங்க. பிரம்மாண்டமான காட்சிக்காக குழந்தைங்களை கூட்டு போய் நம்ம காட்ட முடியுமா? இல்லையே. கதை முக்கியம். சாதாரணமான வீட்லயும் சரி குடிசையிலும் சரி கதை நல்லா இருந்தா நம்ம குடும்ப கதை மாதிரி இருக்கா? குழந்தைங்க கேரட் சரியில்லாத குழந்தைங்க கூட அந்த கதையை பார்த்து மாறுவாங்க. நம்ம அம்மாவும் இப்படிதானோ, நம்ம அப்பாவும் இப்படிதானோ, நம்ம குடும்பமும் இப்படிதான் இருக்குமோ, நமக்கு பாட்டி இல்லையே, நமக்கு தாத்தா இல்லையே சொல்லிட்டு அந்த கதையை பார்த்துதான் ஏங்குவாங்களே தவிர நம்ம வந்து காட்சியை பார்த்து ஏங்க மாட்டோம். அப்ப நீங்க படத்துக்கு போகும்போது சூர்யா பாத்துட்டு ஜெயம் ரவி பாத்துட்டு ஏங்கிட்டு போறது இல்லையா? இல்ல, சூர்யா வந்து என்ன வந்து நடிச்சிருக்காரு. சூர்யாவே கூட சரி சாதாரணமான ஒரு வீட்டுல சீன் நடிக்கும் போது அவருடைய கதை அந்த கதையோட சேர்ந்து நடிக்குவதா பிடிக்குமே தவிர ஒரு படம் ஃபுல்லா எடுத்ததுல இருந்து சூர்யா வந்து ஃபுல் செட்ல இருக்கிறதும் ஃபுல் வெளிநாட்டுல இருக்கிறதையும் காட்டினா நாங்க போக மாட்டோம். ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே கதையில இருந்து போனாதான் கதை புரியுமே தவிர எடுத்ததுமே பிரம்மாண்டமான சீன் காட்டு அது படமா இருக்காது, ஆல்பமா தான் இருக்குமே தவிர படமா இருக்காது. கதை தான் எல்லாரும் சொல்றாங்கல்ல. கதை